நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ சரியான கோவத்துல இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா, அஞ்சலி ஒவ்வொன்னா பண்ணியிருக்கா. 1 பண்ணியிருந்தா பரவால்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய நம்ம கார்த்திக் வந்துட்டு மன்னிச்சு விடுவாரு. அதே சமயம் கூட இருக்கிறவங்களும் ஏதோ சின்ன தப்பு, சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன தப்பு பண்ணிட்டா. அதனால நீ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய ஏத்துக்கோ அப்படின்ற மாரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனா, அஞ்சலி செஞ்ச ஒரு தப்பு கூட சின்ன தப்பும் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு தப்போட வந்து பார்த்தீங்கன்னா, அவ நிறுத்திக்கிட்டதும் கிடையாது. நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, அழிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கூட வாழ விடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி எத்தனையோ செயல்கள் செஞ்சிருக்கா. அதையும் தாண்டி இப்போ நம்ம இலக்கியா சொல்லப்போற இன்னொரு ஒரு முக்கியமான உண்மை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கோட மனசுக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு காயத்தை ஏற்படுத்த போகுது. ஏன்னா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கர்ப்பம் இல்லாததையும், அந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு தள்ளியிருக்காங்க. அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா அதாவது நம்ம கார்த்திக்கால ஏத்துக்கவே முடியாத ஒரு உண்மையா இருந்துட்டு இருந்துச்சு. அத விட நம்ம இலக்கியா அடுத்ததா ஒண்ணு சொல்லப் போறாங்க. அத கேட்டு தான் நம்ம கார்த்திக் இருந்துட்டு, அஞ்சலி எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாரி முடிவு பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் கொஞ்சம் கூட மூளையே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு தப்பு பண்ணும்போது அவங்கள மன்னிச்சு விடுறதுல நியாயம் இருக்கு. சரி 2 முறை தப்பு பண்ணும்போது மன்னிச்சு விடலாம். அதே மாதிரி 3வது டைம் பண்ணும்போதும் நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிச்சு விட்டு விட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெருசா வந்து வளர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா முடிவு பண்ணிட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, அஞ்சலியோட மொத்த ஜாக்கிரதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கோர்ட்ல வச்சே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கர்ப்பமா இல்ல. அவ இந்த அட்டைய வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா இந்த ஊரையும், உலகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு இருந்தா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தெளிவா புரிய வச்சுட்டாங்க. அவ எப்ப போலி கர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல இருக்க எல்லாருமே அஞ்சலிய கேவலமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததா நம்ம கார்த்திக் வந்துட்டு, "என்ன அஞ்சலி இது? நீ வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு இத்தன நாளா சொல்லிட்டு இருந்த. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது கூட, நீ என்ன வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு போவியே! அப்போ நீ கர்ப்பமா இல்லாம தான் இத்தன நாளா கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னது மட்டும் இல்லாம, ரெட்ட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கேன்னு சொன்னியா? எதுக்காக பொய் சொன்ன? உண்மைய சொல்லிடு. அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ அஞ்சலி சொல்றா, நான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ இந்த வீட்ட விட்டு தொரத்துறதுக்காகவும், இலக்கியா மேல இருக்க கோவத்தினால தான் நான் வந்து பண்ணேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, நம்ம கார்த்திக் பயங்கர கோவத்தோட அஞ்சலிய பலார்ன்னு கன்னத்து மேல ஏற ஆரம்பிச்சுறாங்க. அத பார்க்கும்போது இலக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் கார்த்திக் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல. இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமா இல்லாம இருந்து, அவளால எப்பவுமே கர்ப்பம் ஆகவே முடியாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட, அவள வந்து பார்த்தீங்கன்னா, நீயும் ஏத்துக்கிட்டு இருந்திருப்ப. நீ ஏத்துக்கலனாலும் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துக்க வச்சிருப்போம். ஆனா, அஞ்சலி அதுக்கப்புறம் நெறைய பொய்கள சொல்லியிருக்கா. இதெல்லாம் கூட விட்டுரு. என்ன ஜெயிலுக்கு அனுப்புனது. இதெல்லாம் எனக்கு வந்து பழசு வந்து கிடையாது. அதாவது அது வந்து எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா, உனக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்கா. நீ வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு சொத்து எழுதி குடுக்கறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு வந்தப்போ, உன்ன ஒரு கும்பல் வந்து கடத்துச்சு. அது எஸ்எஸ்கேவோட கும்பல் தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். ஆனா, எஸ்எஸ்கே கூட சேர்ந்து அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன வந்து கடத்தியிருக்கா. இதுல முழுக்க முழுக்க காரணமானது அஞ்சலி தான் உனக்கு தெரியுமா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியா இருந்துட்டு, நம்ம கார்த்திக் கிட்ட இருக்கிற மொத்த உண்மையும் சொல்லிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலிய ஏத்துக்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, முடியாத ஒரு காரியம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.